சுமார் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் டைனோசர் இனமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துச்சு. மன்னிச்சுக்கோங்க, கதைக்கு ரொம்ப முன்னாடி போய்த்தேன். 2024 ஜனவரி இந்த சேனலில் முதலாவது வீடியோ வருது. அதுக்கப்புறமா அதே மாதிரி நான் வீடியோவை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். முடிஞ்சவரை பார்த்தீங்கன்னா நருட்டோ வச்சு மில்க் பண்ணி ஒரு சில வீடியோ நருட்டோ தமிழ் டப்பிங் எப்போ வரும் அப்போ வரும்னு அதை வச்சு கொஞ்சம் வீடியோஸ் போட்டு நல்லா கெயின் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒரு நல்லா வந்துட்டேன். அதுக்கப்புறமா நருட்டோ நினைக்காமல் மற்ற அனிமேஸை பற்றி பேசலாம்னு வீடியோ போட்டேன். அதுக்கும் ஒரு சில டைம்ஸில் நல்லா ரீச் கிடைக்கும், பல டைம்ஸில் ரீச் கிடைக்காது. அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டு ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னா, எனக்கு நருட்டோவில் எப்படி ஃபில்லர் எபிசோட் சம்மந்தமில்லாம் வருமோ அதே மாதிரி என் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சேனலில் இருந்தே ஒரு சில மாதம் கிடையாது பல மாதங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து திருப்பி நல்ல கன்சிஸ்டன்ட் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறமா பிரேக் எடுத்து இப்படியே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும், எக்ஸாமுக்காக நான் படிக்கிறதுக்காக லாஸ்ட் டைம் ஒரு 6-7 மாதம் இருக்குவாங்க லாஸ்ட்டாக வீடியோ போட்டு. ஸோ அதுக்கப்புறம் பெரிய ஒரு பிரேக் ஒன்று எடுத்திருந்தேன். நடுவில் 14 லைவ் வருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போது ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸாம்ஸை எழுதி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன, நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ வந்துடும். ஸோ என்னை யாராச்சும் மிஸ் பண்ணிங்களா, இப்போ நான் மிஸ் பண்ண ப்ரோன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதே சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன பெல் ஐக்கானை நீங்கள் எனேபிள் பண்ண நினச்சிருக்கேன். ஸோ அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, ஏன்னா இனிமேல் நீங்கள் அடிக்கடி வீடியோஸை பார்ப்பீங்க. அதாவது இனிமேல் இந்த ஐஎம்ஓடாக்கு சேனலில் வீக்லி 4 வீடியோ மினிமம் வந்துடும், ஓகேவா? அதில் என்னென்ன வீடியோ இருக்கும்னு நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாரத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வாரம் நடந்த மிக முக்கியமான அனிமி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துடும். ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம சேனல் வரும். எப்படி நம்ம மொக்க கமெண்ட்ரி ப்ரோ இந்த ஹாலிவுட் அதை பற்றிலாம் பேசுகிறாரோ வீக்லி அதே மாதிரி நம்ம அனிமி பற்றியும் பேச போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸுக்காக நாம் பேச போகிறோம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே சஜஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துடும். ஸோ நான் ஒரு அனிமே பார்ப்பேன், அதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த அனிமையோட நிறைய குறையில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பேசுவோம், ஓகேவா? ஸோ அது ஒரு வீடியோவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு, அந்த வெத்துட்டுக்கு எது லிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை டாப் 5 டாப் 10 அந்த மாதிரி லிஸ்ட்டாக இருக்கலாம். இப்படி ஒரு லிஸ்ட்டு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீக்லி ஒன்று இருக்கும். 4வது அந்த வீடியோ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அது இந்த தமிழ் டப்டு அனிமேஸ் பற்றின வீடியோஸாக இருக்கும், ஓகேவா? நிறைய அனிமேஸ் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. அப்படி தமிழ் டப்பிங்கில் வந்த அனிமையை பார்த்துட்டு அதை தமிழ் டப்பிங் நல்லா இருக்கா இல்லையா, தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கலாம் இல்லையா, அந்த அனிமே பற்றி பேசுவோம், ஓகேவா? இந்த 4 வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம சேனலில் மினிமம் 4 வீடியோ வரும். அந்த 4 வீடியோ இதுவாக இருக்கும், ஓகேவா? இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸும் வரும், ஓகேவா? மினிமம் தான் 4, அந்த 4 இவங்க மஸ்ட்டாக வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா வீடியோஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீக்கில் முக்கியமான அப்டேட் திடீர்னு வந்துச்சுன்னா அதை பற்றி பேசுவோம். ஒரு அனிமே ட்ரெய்லர் ஒரு அனிமே ரிலீஸ் ஆச்சுன்னா அதை பிரேக் டவுன் பண்ணுவோம். இப்படிப்பட்ட ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி இவங்க இந்த 4 வீடியோஸ் தவிர்த்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துடுவாங்க, ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சேனல் போகுது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா அனிமே பார்க்குற நீங்கள் உங்களை அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை சஜஷன் பண்ணுங்கள். ப்ரோ இந்த அனிமே கிரியேட்டர் நல்லா கொஞ்சமாச்சு நல்ல அனிமே பற்றி பேசுவாருன்னு என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த பெல் ஐக்கான் முக்கியம். ஸோ அதையும் தட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 அனௌன்ஸ்மெண்ட் அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லி ஆகணும். நான் எல்லா கேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய புது அனிமே கிரியேட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. நானே ஒரு புது அனிமே கிரியேட்டர் தான். என்னையும் தாண்டி இந்த புது அனிமே கிரியேட்டர் வந்துட்டாங்க. அதில் ஒரு சில பார்த்தீங்கன்னா அனிமே பற்றி என்னென்னு தெரியாமலே அனிமே பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் அடிக்கடி அடிக்கிறோம் பொழக்கிறோம், ஓகேவா? அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ அந்த 2 அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு சொல்லிடுறேன். அனௌன்ஸ்மெண்ட் நம்பர் 1 அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய பேர் தான் ஒட்டாகு கேமிங் தி ஓஜி என்ன லோகோ இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அந்த சேனல் லிங்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த பின்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா மறக்க நம்ம அந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வீக்லி குறைஞ்சது ஒரு வீடியோ ஆச்சும் வந்துடும். கண்டிப்பாக மேக்ஸிமம் வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். வீக்லி குறைஞ்சது ஒரு வீடியோ வந்துடும், ஓகேவா? அந்த சேனல் லிமிட் அவ்வளோதான் இப்போதைக்கு. அந்த சேனல் எப்படிப்பட்ட வீடியோஸ் வரும்னா ஒரு மொபைல் ரிலேட்டடான கேம்ஸ் வச்சு தான் இப்போதைக்கு வீடியோ போடுவேன். ஏன்னா நான் பிசி பில்டு பண்ணலை. இன்னும் கொஞ்ச நாளையில் ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ளே ஒரு நல்ல லேப் ஒரு பிசி நான் பில்டு பண்ணிடுவேன். ஸோ ஓகேவா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் மொபைல் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் தான் நான் அந்த சேனலில் பேசுவோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா ஒரு பிடிக்கும்னா
அந்த சேனலையும் போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்கள் மேக்ஸிமம் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஓகே, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நாம் இன்னொரு சேனலும் திறந்துருக்கோம். அந்த சேனல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் சிரிக்கக்கூடாது, வௌவால் மனிதன். ஏன்னா அது பேர் ரொம்ப வியர்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஐ எம் வியர்ட். ஸோ அந்த சேனல் எதை பற்றின சேனலாக இருக்குன்னா, ஐஎம்ஓட்டாக்கு சேனல் அனிமே சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு, ஒட்டாக்கு கேமிங் சேனல் கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு, இந்த வௌவால் மனிதன் பார்த்தீங்கன்னா மூவிஸ் அண்ட் சினிமா, ஹாலிவுட், காலிவுட் எல்லா பற்றியும் பேச போகிறோம். அதாவது இந்த சினிமா மூவி பற்றின எல்லா விடயங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் பேசுவோம். ஓகேவா? இதில் எப்படி அனிமே பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி அந்த சேனலில் தமிழ் படமாக இருக்கட்டும், ஹாலிவுட் மூவிஸாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியும் பிரிச்சுமேவும் அந்த ஒரு சேனலில், அந்த வௌவால் மனிதன் சேனலில். அதோட சேனல் லிங்கையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்டு கமெண்ட்டில் இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை அந்த சேனலில் கொடுங்க. அதுலேயும் வீக்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். மேக்ஸிமம் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சிவடு தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய எத்தனையாவது கம்பேக்னு சொல்ல தெரியல, என்னோட ஒரு ஃபயரான ஒரு கம்பேக் தான் இது. ஸோ இந்த கம்பேக் பார்த்தீங்கன்னா கோபேக்காக மாறாது, நீங்கள் மாற விட மாட்டீங்க நம்புகிறேன். ஸோ மறக்காம 1 செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ எத்தனை முடியுது, நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங் டேஸில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சென்று வருகிறேன். சைனோரா மை டியர் ஒட்டாக்கு ஃபேன். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். எதிரியால் மறுபடி எந்திரிக்கவே முடியாது.